ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டேனாலே காலையில் இறைச்சி எடுக்கிற வழக்கத்தையும் பார்த்தீங்கன்னா காடை கோழி தான் வாங்கியிருந்தோம். காலையில் பால் காய்ச்சினப்போ பாலுமே பிரிஞ்சுட்டு அதை வச்சு பன்னீர் ரெடி பண்ணியாச்சு. ஆப்பமும் சுட்டு காடை கிரேவி வச்சு தான் இன்றைக்கி மார்னிங் சாப்பாடு. மதியத்துக்கு காடை தம் பிரியாணி பண்ணலான்னு சொல்லி தம் பிரியாணி பண்ணேன். கேஸில் வைக்கிறதுனால இந்த மாதிரி பாத்திரத்தில் தண்ணி தூக்கி வச்சு தான் மேலே வச்சு தம் போடுறது. கூட வந்து காடை ஃப்ரையும் பண்ணி இன்றைக்கி முட்டை காலையில் அவிக்கல, அதனால மதியத்துக்கு அவிச்சாச்சு. நீ வந்து மதியத்துக்கு வந்து காடை தம் பிரியாணி கூட வந்து காலையில் வச்ச கிரேவியுமே கொஞ்சம் இருந்துச்சு. சாயங்காலம் பார்த்தீங்கன்னா தெரளி கொழுக்கட்டை தான் வச்சுருந்தேன். நேற்றுக்கு தெரளி இலை எடுத்துகிட்டு வந்தேன். அதில் வந்து அரிசி மாவு கூட வந்து பாசிப்பருப்பு வறுத்து சேர்த்துட்டு சர்க்கரை பாகாச்சி தேங்காய் கொஞ்சமாக துருவி சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய்யில் வதக்கி சேர்த்தாச்சு. அப்படி இந்த வந்து இலையில இந்த மாதிரி வச்சு வேக வச்சு எடுத்தாச்சுன்னா தெரளி கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். கூட வந்து டீ தான் வந்து டீ டைம். டெய்லியுமே டீ எல்லாம் முடிச்சுட்டு வயலுக்கு ஒரு ரவுண்டு போகிறது வழக்கம். வாழைக்கெல்லாம் தண்ணி ஊற்ற வேண்டியிருக்கும். இன்னே பார்த்தீங்கன்னா காலையிலே தண்ணி எல்லாம் ஹஸ்பண்ட் ஊற்றிட்டாங்க. ஒரு பூசணிக்காய் கொஞ்சம் நாளாகவே காஞ்சிருந்துச்சு. வள்ளி வந்து தெரியாமல் வெட்டு பட்டுச்சு. அந்த பூசணிக்காயை நெய் பறித்து எடுத்துட்டோம்.